அப்போ தமிழ்நாட்டு இந்த மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அமையிறது இல்லையா? இதே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்துட்டீங்கன்னா இல்லை இது முன்னாடியே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? நான் விட்ரா பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனாலும் இந்த இது இருக்கா எனக்கு தெரியாது. இருந்தால் இதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் இவங்க அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க, அதனால் இவங்களுக்கு விட்டு நான் அங்கேருந்து வர ஆளுங்களை வைப்பேன். அந்த மாதிரி வரும்பொழுதே இதில் இன்னொரு அச்சம் என்ன இருக்குன்னா, எந்த அளவுக்கு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே வராங்க அதுவே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுங்கிறது நான் சொல்கிறது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், இவங்களாம் இல்லீகல். தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கலாம், இந்திய குடிமக்கள், அப்சல்யூட்லி நோ இஷ்யூ. பட் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இல்லீகலாக உள்ளே வராங்க இல்லையா, அவங்களுக்கு சேர்ந்து கலந்து வந்து அவங்கள வேலைக்கு அமர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு வேலை இல்லாமல் போய்டுறது. இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு பிஎம்கே, இவங்க பிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க சார். நாளைக்கு இப்போ சொல்லுவாங்கள்ல, ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. இன்னும் 12 மாதம் இருக்குது, கூட்டணி சொல்லியாச்சு. ஆனால் வேறு எந்த கட்சியும் சொல்லவில்லை. இவர் பிஎம்கே எந்த கட்சியில் இருக்க போகிறாங்க? 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபியோட நின்னாங்க, ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், பிஜேபியோட சேர போகிறீங்களா, என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறீங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார்கள். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால் பிஎம்கே அவங்களுக்கு இருக்க ஓட்டு 7%, 8% இல்லை, 5%, 5.5%, அவ்வளோதாங்க. இதை முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு. அதனால் பிஎம்கே வந்தால் விசிகே இருக்க போவதில்லை, விசிகே இருந்தால் பிஎம்கே வரப்போவதில்லை. திமுக கழகம் என்ன செய்ய போகிறது தெரியாது. இது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்.